சேரன் வீட்ல எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்க புரோக்கர் கூட்டிட்டு போவாரு. அப்போ பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது, அங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸும், பொண்ணோட அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள போனோனே, அ சேரன் வீட்ல வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க அவங்கள. அப்போ பண்ணும்போது, அ இவன் சோழன் வந்து சொல்லுவான், "இது எங்க அண்ணன். எங்க அண்ணன் வந்து பேரு சேரன். அவன் வந்து பில்டிங்கு எல்லாம் கட்டுவாங்கல்ல, அத கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டுருக்கான்னு" சொன்னோனே எல்லாரும் அப்படி முழிப்பாங்க. "என்னடா ஆரம்பத்தில இப்படி போய் சொல்றானே!" அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து சொல்லுவான், நான் நான் வந்து ஒரு காருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே, அவன் டிரைவரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிருவான், சோழன பார்த்து. உடனே சோழன் வந்து, ஆமா நான் டிரைவரா இருக்கேன்ட்டு இப்படி முழிச்சிட்டுருப்பான். ஆக்சுவலா அவன் ஒரு ஓனர் மாரி கிரியேட் பண்ணணும்னு நெனைப்பான். அதுக்கப்புறம் வந்து பல்லவன் அதுக்கப்புறம் பாண்டியன் சொல்லுவான், "நான் ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டுருக்கேன்" அப்படின்பான். அதே மாரி பாண்டியன் வந்து பல்லவன் வந்து, "நான் இங்க படிக்கிறேன். காலேஜ்ல செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன்னு" சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். அவங்க அப்பா பசங்க பேர் லைனா சேரன், சோழன், பாண்டியன் சொல்லி பல்லவன் சொல்லும்போது, அ மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா சொல்லுவாரு, நல்ல பேரா இருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஈசன் அதுக்கு வந்து சொல்லுவாரு, என்னோட க அதாவது என்னோட ஒய்ஃபோட அப்பா வந்து தமிழ் வாத்தியாரு. அதனால அவங்களுக்கு பேர் எல்லாம் தமிழ் பேரா வச்சாங்க. 3 பசங்களுக்கும் அவ உயிரோட இருக்கும்போது பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவ இறந்துட்டா. அதுக்கப்புறம் 4வது பையனுக்கு நான் தான் பல்லவன் வச்சேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லுவாரு. சமயத்தில அவங்க ரிலேட்டிவ் சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்லுவாங்க, "அ என்ன உங்க வீட்ல பொம்பளைங்க இல்லைன்னா, அப்போ அவ்வளோ வரைக்கும் இந்த பொண்ணு தான் போய் சமைக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த பசங்க எல்லாரும் அதாவது பல்லவன் சொல்லுவான், "இல்ல, இல்ல. அது எங்கள அண்ணனே நல்லா சமைப்பான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே, "அப்படியா? என் பொண்ணு நல்லா சமைப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ண வந்து காஃபியும், வடையும் கொண்டுட்டு வந்து எல்லாருக்கும் குடுப்பா. குடுக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த புரோக்கர் சொல்லுவான், தம்பி நான் கீழேயே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பொண்ண நல்லா பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வடைய வாயில கடிச்சிருவான். கடிச்சிட்டு பொண்ண பார்த்துட்டே இருந்தோனே எல்லாரும் ஹேப்பியா இருப்பாங்க. அப்போ டக்குனு அவன் ஃபேஸ் மாறும். உடனே எல்லாருமே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அந்த சமயத்தில அவன் சொல்லுவான், "இது வடை நீங்க தான் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா" அப்படின்னோனே, வடைய வந்து ரொம்ப நீங்க எண்ணெய் சூடா இருக்கும்போதே போட்டுட்டீங்கன்னு நெனைக்கேன். வடை வந்து அப்படி பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. "உள்ள வேகல, வெளிய நல்லா வெந்திருக்கு. வாங்க உங்களுக்கு எப்படி நான் செய்யணும்னு சொல்லி காட்டுறேன்னு" சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போயிருவான்.